வணக்கம் நிகிதா. தாமிரபரணியை சுத்தப்படுத்தும் எந்த திட்டமும் தற்போது தங்கள் கையில் இல்லை என மத்திய பாஜக அரசு கைவிரித்து விட்டது. திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் கேள்விக்கு மத்திய அரசு எழுத்துப்பூர்வமான அளித்த இந்த பதில் நெல்லை மக்களிடையே மிகுந்த அதிருப்தியை தற்போது ஏற்படுத்தியுள்ளது. நிகிதா, தாமிரபரணியை சுத்தப்படுத்தும் எந்த திட்டமும் தங்கள் கையில் தற்போது இல்லை, அது குறித்த எந்த திட்ட செயலாக்கமும் தங்களிடம் இல்லை என மத்திய அரசு திருநெல்வேலி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸுக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதில் தெரிவித்துவிட்டது. திருநெல்வேலியில் பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தை வளப்படுத்தும் தாமிரபரணி ஆறு கழிவு நீர் கலந்து மாசுபட்டு இருப்பது இந்த பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியது. இது குறித்து பல்வேறு நிகழ்வுகள் தற்போது திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் தாமிரபரணி பாயும் அனைத்து இடங்களிலும் ஏற்பட்டுள்ள நிலையில் சமீபத்தில் கூட நெல்லை தாமிரபரணியை மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி நேரடியாக வந்து கள ஆய்வு செய்து பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனுக்கும் திருநெல்வேலி மாநகர ஆணையாளர் சுகபுத்ராவிற்கும் அறிவுறுத்தி சென்றனர். அதன் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் மற்றும் ஆணையாளர் சுகபுத்ரா இருவரும் பல்வேறு கழிவுநீர் கலக்காமல் இருப்பதற்கான திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் இது குறித்து ஜல் சக்தி துறை அமைச்சரிடம் கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றை தற்போது தூய்மைப்படுத்தும் திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இருக்கிறதா என அவர் கேட்ட கேள்விக்கு தாமிரபரணியை சுத்தப்படுத்தும் எந்த திட்டமும் தற்போது தங்கள் கையில் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருப்பதாக புதுடெல்லியில் இருந்து ராபர்ட் புரூஸ் MP சத்தியம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக தகவலினை அளித்தார். இது குறித்து மேலும் அவர் கூறுகையில், தான் மக்களவையில் தாமிரபரணி ஆறு மாசுபட்டிருப்பதை மத்திய அரசு அறிந்து இருக்கிறதா, அதனை சுத்தப்படுத்தி புத்தாக்கம் செய்வதற்கு மத்திய அரசிடம் ஏதேனும் பரிந்துரைகள் இல்லதா, நாட்டில் உள்ள முக்கிய நதிகளை தூய்மைப்படுத்தும் திட்டங்கள் தான் என்ன என்பன போன்ற கேள்விகளை கேட்டதாகவும், இதற்கு மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி நேற்று எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்ததாகவும், அந்த பதிலில் 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வெளியிடப்பட்ட மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அறிக்கையின்படி தாமிரபரணி ஆற்றில் பாப்பான்குளம் முதல் ஆத்தூர் வரையிலான பகுதி மாசுபட்டதாக அடையாளம் காணப்பட்டது. ஆறுகளில் கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை சுத்திகரித்து கலக்க செய்வதை உறுதி செய்வது மாநிலங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் பொறுப்பே ஆகும் என மீண்டும் இந்த தாமிரபரணியை சுத்தப்படுத்தும் பணிகளை மாநில அரசிடம் தள்ளிவிட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தார். தேசிய நதிகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 2001ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை தாமிரபரணியில் மாசுபாட்டை குறைப்பதற்கான திட்டங்களை, அதாவது கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு முன்னர் தாங்கள் செயல்படுத்தியதாகவும், ஆனால் தற்போது எந்த திட்டமும் மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தின் பரிசீலனையில் இல்லை என ஒட்டுமொத்தமாக இந்த தாமிரபரணியை சுத்தப்படுத்தும் திட்டத்திற்கான பலன்கள் எதுவும் தங்கள் கையில் இல்லை என தெரிவித்ததாகவும் ராபர்ட் புரூஸ் MP தெரிவிக்கிறார். ஆறுகளை பராமரிப்பதற்காக மத்திய அரசு வழங்கும் தேசிய நதிகள் பாதுகாப்பு திட்டம் மாநிலங்களின் முயற்சிகளுக்கு ஆதரவாகவே செயல்படுத்தப்படும் எனவும், தேசிய நதிகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை 17 மாநிலங்களில் 57 ஆறுகளில் சுமார் 9000 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அந்த பட்டியலில் தமிழ்நாடு இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிற இந்த கருத்தால் திருநெல்வேலியில் மிகப்பெரிய பரபரப்பு நிலவுகிறது. நிகிதா, இது குறித்து மேலும் நம்மிடம் பேசிய நெல்லை தொகுதி MP ராபர்ட் புரூஸ் இந்த பதில் தனக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாகவும், மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு தென்னிந்திய நதிகளை தொடர்ந்து புறக்கணிப்பதாகவும் தெரிவித்தார். தாமிரபரணியை சுத்தப்படுத்தும் பணிகளில் மாநில அரசு ஈடுபட்டிருக்கின்ற நிலையில் மத்திய அரசு இது போன்ற பதில்களை தருவதில் தான் மிகுந்த அதிருப்தி அடைந்திருப்பதாகவும், இது குறித்து மீண்டும் ஜல்சக்தி அமைச்சகத்திடம் முறையிட இருப்பதாகவும், அப்படி முறையிட்டும் அவர்களிடமிருந்து சாதகமான பதில் எதுவும் கிடைக்காத பட்சத்தில் பிரதமரை தான் நேரடியாக சந்திப்பதற்காக அனுமதி கேட்க இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் கங்கை நதியும் தாமிரபரணி நதியும் ஒரே கண்ணோட்டத்தோடுதான் பார்க்க வேண்டும் என்பதும், மத்திய அரசு தொடர்ந்து இது போன்ற மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு தொகையினை ஒதுக்கி பல்வேறு நலத்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதே நெல்லை MP பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸின் கருத்தாகவும் திருநெல்வேலி மாவட்ட மக்களின் கருத்தாகவும் இருக்கிறது. நிகிதா, எது எப்படி இருந்தாலும் வளம் கொளிக்கும் வருடம் முழுவதும் பாயும் தாமிரபரணியை சுத்தப்படுத்தும் திட்டம் எதுவும் தன் கையில் இல்லை என மத்திய அரசு தற்போது தெரிவித்திருப்பது திருநெல்வேலி மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நிகிதா.